Let us continue ray optics topic. In this class, we are going to learn in ray optics topics is optical instruments. Optical instruments la enna topics நம்ம பார்க்க போறோம்னா வந்து first simple microscope. Simple microscope. அடுத்து வந்து compound microscope. Compound microscope. Next வந்து telescope. Telescope. இந்த டெலஸ்கோப்லயே அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்னு ஒன்று இருக்கு, அடுத்து டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்னு இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி சர்டைன் டெஃபினிஷன்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன். லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன். லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன். Least distance of distinct vision. இது வந்து denoted by symbol capital D ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஆக்சுவலா ஃபார் நார்மல் பர்சன், ஆர்டினரி பர்சன்ஸ் வந்து மேக்ஸிமம் அப் டு வாட் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கேன் பி சீன் அப்படின்றத வந்து இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கலாமா, நாட் இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கலாமா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் ஆப்ஜெக்ட் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இங்க இருந்து ஸ்டாரவே பார்க்க முடியுது தானே. அப்ப ஸ்டார் வந்து ரொம்ப தூரத்துல தானப்பா இருக்கு, அப்ப இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். ஆனா மினிமம் டிஸ்டன்ஸ் சர்டைன் டிஸ்டன்ஸ் இருக்கு. அதாவது நம்ம ஐ இருக்கு இல்லைங்களா, இந்த ஐல இருந்து ஆப்ஜெக்ட வந்து சர்டைன் மினிமம் டிஸ்டன்ஸ் ஒன்னு எடுக்கிறோம். நம்ம இந்த மினிமம் டிஸ்டன்ஸை விட ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரம் ஐ வந்து கம்மியான டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் cannot be seen distinctly. இந்த மினிமம் டிஸ்டன்ஸை விட அதிகமான டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் ஆப்ஜெக்டை டிஸ்டிங்க்டா, அதாவது கிளியரா நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றோம். ஸோ தி மினிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஃப்ரம் அவர் ஐ at which object can be seen distinctly is known as the least distance of distinct vision அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ நல்லா கவனிங்க, least distance of distinct vision என்ன பார்த்தீங்கன்னா, அப்போ the minimum distance up to which an object from our eye so that object can be seen distinctly is known as least distance of distinct vision எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்க்கு டிஃபைன் பண்ணல, ஏன்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்மளால ஆப்ஜெக்டை பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படின்னா ஆப்ஜெக்ட் எங்க இருந்து எது வரைக்கும் எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தா நம்மளால ஆப்ஜெக்டை பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன்ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நம்மளால ஆப்ஜெக்ட்டை டிஸ்டிங்க்ட்லி பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் பர்சன்ட் டு பர்சன்ட் சேஞ்ச் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு 24 சென்டிமீட்டர் இருக்கலாம், 24.5 சென்டிமீட்டர் இருக்கலாம், 25 இருக்கலாம், 25.5 இருக்கலாம், 30 சென்டிமீட்டர் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 20 சென்டிமீட்டர்ல டிஸ்டிங்க்டா பாக்குற மாதிரி இருக்கலாம். ஆனா வந்து எல்லாருக்குமே வந்து இந்த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் கண்டுபிடிச்சு அது ஆவரேஜ் எடுத்துருந்தா ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்திருக்கும்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் இல்லையா. அந்த வேல்யூ நம்ம 25 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சப்போஸ் புக்ல வந்து லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் கொடுக்கலன்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது 25 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கோங்க. ஒருவேளை லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் புக்ல கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூ, கொஸ்டின் எவ்வளவு கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூ நம்ம எடுத்துட்டு நம்ம சால்வ் பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் டிஃபைன் பண்ண போறேன். அது என்ன பார்த்தீங்கன்னா விஷுவல் ஆங்கிள். இப்போ நான் டிஃபைன் பண்றது என்ன பார்த்தீங்கன்னா விஷுவல் ஆங்கிள் அப்படின்றத டிஃபைன் பண்றேன் நான். ஓகேங்களா? ஸோ விஷுவல் ஆங்கிள் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரலா வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் பண்ணலாம். இந்த வந்து ஒரு சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் லைன் எடுத்திருக்கேன். நம்மளுடைய ஐ வந்து ஒரு சர்டைன் பிளேஸ்ல பிளேஸ் பண்ற ஐ வந்து இங்க இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஐ இங்க இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 2 டிஃபரெண்ட் பிளேஸ்ல பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இந்த பிளேஸ்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அதே ஆப்ஜெக்ட் வேற டிஃபரெண்ட் பிளேஸ்ல இப்படி பிளேஸ் பண்றேன். இப்போ ஆப்ஜெக்ட் டிஃபரெண்ட் பிளேஸ்ல பிளேஸ் பண்ணா ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் மாறுமா? மாறாது. ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் மாறாது. ஓகேங்களா? சரி, ஆனா டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் மாறி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வந்து தி ஆங்கிள் சப்டெண்டட் பை தி ஆப்ஜெக்ட் அட் ஐ இருக்கு இல்லைங்களா, ஆங்கிள் சப்டெண்டட் பை தி ஆப்ஜெக்ட் அட் ஐன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆங்கிள் தான் விஷுவல் ஆங்கிள் என்றோம். இந்த ஆங்கிள் தான் நம்ம விஷுவல் ஆங்கிள் என்றோம். இதை வந்து ஒரு ஆல்பா 1 அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அதாவது ஆப்ஜெக்ட் பொசிஷன் 1ல இருக்கும்போது ஆங்கிள் சப்டெண்டட் பை தி, அதாவது பாட்டம்ல இருந்து இந்த லைன் அப்படியே எடுத்துங்க, டாப்ல இருந்து இப்படி எடுத்துங்க. ஸோ இந்த ஆங்கிள் பாட்டம்ல இருந்து வர லைட் ரேவும் டாப்ல இருந்து வர லைட் ரேவும் இது ரெண்டுமே ஐல வந்து சம் ஆங்கிள் சப்டெண்ட் பண்றது, இதுதான் விஷுவல் ஆங்கிள்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்றேன்னா இன்னொரு விஷுவல் ஆங்கிள் இன்னொரு பிளேஸ்ல இருந்து எடுக்க போறேன். எப்படின்னா ஆப்ஜெக்ட் இன்னொரு பொசிஷன் பிளேஸ் பண்ணிருக்கேன், இங்க இருந்து செகண்ட் பொசிஷன்ல இருந்து இங்க எடுக்கிறேன். ஸோ இந்த விஷுவல் ஆங்கிள் வந்து ஆல்பா 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் d1 இருக்கு, இங்க டிஸ்டன்ஸ் d2 இருக்கு. டிஸ்டன்ஸ் வந்து நம்ம d1 d2 இல்லைன்னா x1 x2 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். x1 x2 அப்படின்னு இருக்கு.
x1 வந்து less than x2 னு உங்களுக்கு புரியுது ஓகேங்களா. x1 வந்து இங்க இந்த x1 என்றது என்னது distance of the object from our I first position and second position இருக்கு. x1 வந்து less than x2 இருக்கு. ஆல்பா 1 ஆல்பா 2 எப்படி இருக்கு சொல்லுங்க. ஆல்பா 1 ஆல்பா 2 ஈக்குவலா இருக்கா, less than இருக்கா, greater than இருக்கா, எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். alpha 1 alpha 2 alpha 1 என்றது என்னது visual angle subtended by the object at I at first position x1 distanceல இருக்கும்போது. alpha 2 என்றது என்ன சொல்லுங்க. இந்த alpha 2 என்றது visual angle subtended by the same object at I when it is at a distance x2 இருக்கும்போது. சோ இதுல பாக்கும்போது நமக்கு இது alpha 1 னு இப்படி வந்திருக்கு, இது வந்து alpha 2 னு வந்திருக்கு. alpha 1 அதிகமா இருக்கா, alpha 2 அதிகமா இருக்கா, ஈக்குவலா இருக்கா, எப்படின்னு பார்த்தோம்னா எப்படி இருக்கு சொல்லுங்க. alpha 1 greater than alpha 2 அப்படி தான வந்திருக்கு. சரி, இப்போ நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிட்ட இருக்கும்போது பெருசா இருக்கிற மாதிரி தெரியுமா, இல்லைன்னா தூரமா இருக்கும்போது பெருசா இருக்கிற மாதிரி தெரியுமா? எந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்கும்போது நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து பெருசா தெரியும்? நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து நியர் டு அவர் ஐ இருந்தா பெருசா தெரியுமா, இல்லைன்னா ஃபார் ஃப்ரம் அவர் ஐ இருந்தா பெருசா தெரியுமா? அதாவது நியர் டு அவர் ஐ இருந்தா தான் பெருசா தெரியும், அப்படித்தானே அது? சரி, ஏன்னா பாருங்க சன் ஸ்டார் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும், அது ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால நம்ம பார்க்கும்போது அது சின்னதா தெரியுது, அப்படிதானே? அப்படின்னா ஏன் ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கூடனா வந்து அதனுடைய சைஸ் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா, இந்த சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்பியர்ஸ் ஆன் தி ஐ டிபெண்ட்ஸ் ஆன் ஆங்கிள் சப்டெண்டட் பை தி ஆப்ஜெக்ட் அட் ஐ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த விஷுவல் ஆங்கிள்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விஷுவல் ஆங்கிளை பொறுத்து தான் சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு எவ்வளவு சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் கூட்டிகிட்டே போச்சுன்னா விஷுவல் ஆங்கிள் குறைஞ்சிட்டே போகுது. அப்போ விஷுவல் ஆங்கிள் குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் நமக்கு கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, ஜென்ரலாவே நம்ம ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸ் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா தெரியறதுக்காக தான் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்படின்னா அந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, இந்த விஷுவல் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும். அப்ப விஷுவல் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுச்சுன்னா ஆப்ஜெக்ட் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்றது நமக்கு புரியுது. ஸோ நல்லா பாருங்க, லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் ஒன்று பார்த்தோம், அடுத்து விஷுவல் ஆங்கிள் பார்த்தோம். விஷுவல் ஆங்கிளை வச்சுதான் நம்ம என்ன சொல்ல போறோம் வந்து அந்த சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் எவ்வளவு பெருசா தெரியும்ன்றதை சொல்ல போறோம். சரிங்களா? அப்படின்னா விஷுவல் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணோம்னா சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அதிகமா தெரியும் நமக்கு. சரி, அப்ப இப்போ ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா விஷுவல் ஆங்கிள்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். சரிங்களா? அப்படின்னா மேக்னிஃபை பண்ண போறோம். அப்போ வந்து நம்ம சைஸை இன்க்ரீஸ் பண்ணா லீனியர் மேக்னிஃபிகேஷன், லெங்த் இன்க்ரீஸ் பண்ண லாஞ்சிடியூடல் மேக்னிஃபிகேஷன், இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி இங்க ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்றதுனால அது பேர் என்ன சொல்றேன்னா ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றேன். என்ன சொல்றேன்னா ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் பார்க்க போறோம். இந்த ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் வந்து ஒவ்வொரு ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சரிப்பா, இந்த ஆங்குலர் மேக்னிஃபிகேஷனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன பார்த்தீங்கன்னா மேக்னிஃபையிங் பவர். மேக்னிஃபையிங் பவர், மேக்னிஃபையிங் பவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மேக்னிஃபையிங் பவரை டினோட்டட் பை சிம்பிள் கேபிட்டல் எம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். லீனியர் மேக்னிஃபிகேஷன் எப்படி ஸ்மால் எம், லாஞ்சிடியூடல் மேக்னிஃபிகேஷன்ல எம் சஃபிக்ஸ் எல் அப்படின்னு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி மேக்னிஃபையிங் பவருக்கு எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்னா வந்து சிம்பிள் வந்து கேபிட்டல் எம்னு எடுத்துக்கிறோம். இந்த மேக்னிஃபையிங் பவர் எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஆக்சுவலா வந்து வித் அதாவது ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம விசுவல் ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்ண போறோம். அப்படி தானே அது? அப்படின்னா நல்லா கவனிங்க, மேக்னிஃபையிங் பவர் என்ன சொல்ல போறோம்னா விஷுவல் ஆங்கிள், அதாவது விஷுவல் ஆங்கிள் ஃபார்ம்டு பை ஃபைனல் இமேஜ், அதாவது ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் விஷுவல் ஆங்கிளை கிரியேட் பண்ண போறோம். சரி, இப்போ வந்து ரெண்டு டேர்ம் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். பீட்டான்னு ஒன்னு டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறேன். பீட்டான்றது என்ன பாத்தீங்கன்னா விஷுவல் ஆங்கிள், விஷுவல் ஆங்கிள் ஃபார்ம்டு வித் ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபார்ம்டு வித் ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். வித் ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட், சரிங்களா? அப்படின்னு எடுத்துக்கிறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆல்பான்றது எப்படி எடுக்க போறோம்னா விஷுவல் ஆங்கிள் ஃபார்ம்டு வித்தவுட் ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட், விஷுவல் ஆங்கிள் formed without optical instrument, without optical instrument அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரி, இப்போ மேக்னிஃபையிங் பவர் எப்படி டிஃபைன் பண்ண போறோம்னா விஷுவல் ஆங்கிள் வித் ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட் பை விஷுவல் ஆங்கிள் வித்தவுட் ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட். விஷுவல் ஆங்கிள் மேக்னிஃபையிங் பவர் எப்படி டிஃபைன் பண்ண போறோம்? விஷுவல் ஆங்கிள் வித் ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது விஷுவல் ஆங்கிள் ஃபார்ம்டு பை ஃபைனல் இமேஜ் வித் ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிவைடட் பை விஷுவல் ஆங்கிள் வித்தவுட் ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதான் வித்தவுட் ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா நேக்கட் ஐ,
விஷுவல் ஆங்கிள் அட் naked eye அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அட் naked eye. naked eye என்னன்னா சொல்லுங்க, அதாவது வித்தவுட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதை தான் நம்ம பீட்டான்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து ஆல்பான்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ மேக்னிஃபைங் பவருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பீட்டா பை ஆல்பா. ஸோ சிம்பிளா எப்படி யூஸ் பண்ணிக்கணும், மேக்னிஃபைங் பவர்ன்றது விஷுவல் ஆங்கிள் ஃபார்ம்டு பை ஃபைனல் இமேஜ். இது வந்து விஷுவல் ஆங்கிள் ஃபார்ம்டு வித்தவுட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ magnifying power is defined as a ratio between visual angle formed with optical instrument by visual angle without optical instrument எடுத்துக்கிறோம். What is the unit of magnifying power? Magnifying power க்கு யூனிட் இருக்குமா இருக்காதா சொல்லுங்க. magnifying power as no unit. ஏன் no unit பார்த்தோம்னா வந்து இந்த visual angle தானே, இதுக்கு ரேடியன், நியூமரேட்டர் ரேடியன் வரும், டினாமினேட்டர் ரேடியன் தான் வரும். ஸோ கேன்சல் ஆயிரும். ஸோ no unit. ஆக்சுவலா மேக்னிஃபிகேஷன்னாவே அதுக்கு யூனிட் இருக்காது. சரி, இந்த ஃபார்முலா இப்படி கொடுத்திருந்தாலுமே டெலஸ்கோப்புக்குன்னு ஒரு ஃபார்முலா, மைக்ரோஸ்கோப்புக்குன்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்கப்பா. அப்போ மைக்ரோஸ்கோப் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, மைக்ரோஸ்கோப்னு எடுத்தீங்கன்னா இதுக்கு மேக்னிஃபைங் பவர் என்ன ஃபார்முலானா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது மைக்ரோஸ்கோப்புக்கு மேக்னிஃபைங் பவர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து விஷுவல் ஆங்கிள் வித் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், விஷுவல் ஆங்கிள் வித் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், விஷுவல் ஆங்கிள் வித் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஃபைனல் இமேஜ் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. divided by என்ன போட போறோம்னா visual angle formed by the object when object kept at d distance. visual angle நல்லா பாருங்கப்பா, இது என்ன எழுதுறேன்னா visual angle. சரிங்களா? visual angle formed by object when object kept at least distance of distinct vision அப்படின்னு formed by object. சரிங்களா? when object placed at d, object வந்து least distance of distinct visionல place பண்ணியிருக்கணும் அப்படின்னு எடுத்துங்க. இதே டெலஸ்கோப் எடுத்தோம்னா, டெலஸ்கோப் எடுக்கிறீங்க, டெலிஸ்கோப்புக்கு மேக்னிஃபைங் பவர் என்ன பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலா என்னது பீட்டா பை ஆல்பா தான் போட போறோம். ஆனா ஆல்பான்றது ஆப்ஜெக்ட் வந்து டி டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்ணும்போது சப்டென்மென்ட் ஆங்கிள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ டெலஸ்கோப்புக்கு என்ன மேக்னிஃபைங் பவர் வரும் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஆங்கிள். நல்லா கவனிங்க, டெலஸ்கோப்புக்கு வந்து ஃபார்முலா வந்து விஷுவல் ஆங்கிள் வித் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஓஐன்னா ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு எடுத்துங்க, டிவைட் பை விஷுவல் ஆங்கிள் subtended by the object directly when seen from naked eye. ஆக்சுவலா டெலிஸ்கோப்ல வந்து எங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் பார்ப்போம், இன்ஃபினிட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் தானே பார்ப்போம். அப்போ விஷுவல் ஆங்கிள் டைரக்டா ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்ல இருக்கும் போது விஷுவல் ஆங்கிள் எவ்வளவு சப்டெண்ட் பண்றோம் அதுதான் விஷுவல் ஆங்கிள் எடுத்துப்போம். சரிங்களா? அப்போ விஷுவல் ஆங்கிள் subtended by object directly when seen from naked eye, அதாவது வந்து இன்ஃபைனைட்ல ஆப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? சரிப்பா, அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேப்பா. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா உங்களுக்கு லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் புரிஞ்சிருக்கு, அடுத்து மேக்னிஃபைங் பவர் புரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம மேக்னிஃபைங் பவர் ஆஃப் ஒவ்வொரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஆல்பா கண்டுபிடிக்கணும், அடுத்து பீட்டா கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே ரேஷியோ எடுத்துக்கணும். பீட்டா பை ஆல்பா தான் என்ன சொல்லுங்கப்பா, பீட்டா பை ஆல்பா தான் வந்து மேக்னிஃபைங் பவர். ஆல்பான்றது என்ன சொல்லுங்க, மைக்ரோஸ்கோப்புக்கு ஆப்ஜெக்ட் வந்து அட் டி டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்ணிட்டு எவ்வளவு ஆங்கிள் சப்டெண்ட் பண்ணுது அது ஆல்பா. பீட்டான்றது வித் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் விஷுவல் ஆங்கிள் சப்டெண்ட் பண்றது தான் பீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா இதுல வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப். இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்புக்கு பேர் தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்க மேக்னிஃபைங் கிளாஸ் அப்படின்னு படிச்சிருக்கீங்க, மேக்னிஃபைங் லென்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஓகேங்களா? இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ் மட்டும் இருக்கும், ஒரே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ இப்போ இது வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். இதுல வந்து இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல வந்து நம்ம ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ண போறோம். ஆப்ஜெக்ட் எங்க பிளேஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்வீன் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் ஆப்டிக்கல் சென்டர் பிளேஸ் பண்ண போறோம். உங்களுக்கு ஆல்ரெடியே தெரியும் ஆப்ஜெக்ட் வந்து பிட்வீன் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், அதாவது ஆப்டிக்கல் சென்டர், ஆப்டிக்கல் அண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல பிளேஸ் பண்ணா உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜ் ஃபார்ம் ஆகும் பாத்தீங்கன்னா வெர்ச்சுவல் இமேஜ், எரெக்ட் இமேஜ், மேக்னிஃபைடு இமேஜ், சேம் சைடு ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இப்போ ரே டயக்ராம் வரைஞ்சி சால்வ் பண்ணலாம் பாருங்க.
அப்போ ஆப்ஜெக்ட்ல இருந்து 2 ரே எடுத்துக்கிறேன். ஒரு ரே வந்து parallel to principal axis எடுத்துக்கிறேன். இன்னொரு ரே எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லுங்க உங்களுக்கு. passes through optical center அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் the light ray which passes parallel to principal axis after passes through the lens refracted ray will pass through என்ன வரும் principal focus அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து இன்சிடென்ட் லைட் ரே இப்படி வந்திருக்கு. இந்த இன்சிடென்ட் ரே பார்த்தோம்னா டைவர்ஜிங் நேச்சரா இருக்கு. இந்த இன்சிடென்ட் ரே எப்படி இருக்கு? டைவர்ஜிங் நேச்சரா இருக்கு. அப்ப இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோம்னா வச்சுக்கப்பா, இந்த இன்சிடென்ட் ரேவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து டைவர்ஜ் ஆன மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்றேன் நான். அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணா இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு ரைட் ரே வந்து இப்படி வந்திருக்கு. இங்க இருந்து டைவர்ஜ் ஆன மாதிரி தெரியுது. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து டைவர்ஜ் ஆன மாதிரி தெரியுது. அப்போ இமேஜ் வந்து ஃபைனலா இமேஜ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, அப்போ ஃபைனலா இமேஜ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. இதை வந்து பேப்பர் ரீடிங் கிளாஸ் கூட சொல்லுவாங்க. அந்த காலத்துல வயசானவங்க எல்லாம் ஒரு கிளாஸ் வச்சுதான் பேப்பர் படிப்பாங்க. சின்ன ஆப்ஜெக்டா இருக்கிறது பெருசா தெரியும் அவங்களுக்கு. ஓகே, புரியுதுங்களா? அப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து எங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம்? இதுதான் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்ன்றதால யூ நாட்டுன்னு சும்மா அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இமேஜ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஆல்பா பீட்டான்னு 2 டிஃபைன் பண்ணணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஐ வந்து இங்க பிளேஸ் பண்ணி பார்க்குறோம். இங்க தான் ஐ பிளேஸ் பண்றோம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதுதான் விஜுவல் ஆங்கிள் சப்டெண்டட் வித் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பீட்டான்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆங்கிள் பீட்டான்னு எடுத்தா அப்போ இந்த ஆங்கிள் பீட்டான்னு வந்துடும். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஏஏ டேஷ்னு ஒரு ஏஏ டேஷ்னு ஆப்ஜெக்ட் சைஸ் எடுத்துக்கிறேன். இந்த பீட்டான்றது ஆங்கிள் சப்டெண்டட் அட் ஐ, இதுதான் வந்து ஐன்னு எடுத்துங்க. இந்த ஐல வந்து இந்த லைட் ரே வருதுல, இந்த இமேஜ் தான் ஃபைனல் இமேஜ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபைனல் இமேஜ் வந்து சப்டெண்ட் ஆங்கிள் அட் ஐ தான் வந்து பீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து சும்மா வந்து ஒரு பிபி டேஷ்னு போட்டோம்னா பிபி டேஷ் தான் இமேஜ் சப்டெண்ட் பண்ற ஆங்கிள் அட் ஐ தான் வந்து ஃபைனல் இமேஜ் வித் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுதான் பீட்டா. அந்த ஆங்கிளும் இங்க பாருங்க ஸ்ட்ரைட் லைனா தானே வந்திருக்கு, அதனால ஏஏ டேஷ் சப்டெண்ட் பண்ற ஆங்கிளும் சேமா வந்துருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்படின்னா ஃப்ரம் ட்ரையாங்கிள், நல்லா கவனிங்க, ஃப்ரம் ட்ரையாங்கிள் ஏஏ டேஷ் ஓ இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிள்ல இருந்து நம்ம tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன போடலாம் பாத்தீங்கன்னா, இந்த ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஹச்னு எடுத்துக்கோம். ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஹச்னு எடுத்துட்டீங்கன்னா ஹச் பை யூ நாட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஹச் பை யூ நாட் எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிள் வந்து வெரி ஸ்மால்னு அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது தீட்டா வந்து ஸ்மாலா இருந்தா நம்ம என்ன எடுத்துக்கோன்னு சொல்லுங்க, tan theta is equal to theta தானே எடுப்போம். அதனால வந்து இந்த tan பீட்டாவை அப்படியே பீட்டான்னு எடுத்துட்டு that is equal to h by u naught அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். u naught எடுத்துக்கலாம், இல்லைன்னா யூன்னு மட்டும் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து ஒரே ஒரு லென்ஸ் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு, யூன்னு கூட போட்டுக்கலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு பீட்டா கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஆல்பா தேவை. ஏன்னா பீட்டாவும் ஆல்பாவும் தெரிஞ்சாதான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? மேக்னிஃபையிங் பவர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஆல்பா கண்டுபிடிக்கணும். ஆல்பா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்லுங்க? ஆல்பாக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது ஆப்ஜெக்டை லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன்ல பிளேஸ் பண்ணணும். அப்படி பிளேஸ் பண்ணிட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம பார்க்கணும். அப்போ வந்து இங்க ஐ வச்சு நம்ம இங்க பார்க்குறோம். இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து, அதாவது இந்த எந்த ஆப்ஜெக்டை நம்ம ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பார்த்தோமோ அந்த ஆப்ஜெக்டை அட் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன்ல இருந்து நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து சப்டென்ஸ் சம் ஆங்கிள் அட் ஐன்னு வரும் இல்லைங்களா? இந்த ஆப்ஜெக்ட் சப்டென்ஸ் ஆங்கிள் அட் ஐன்னு வருது இல்லையா? இந்த ஆங்கிளை தான் நம்ம ஆல்பான்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுல இருந்து பாருங்க இந்த ட்ரையாங்கிள் சும்மா இதுக்கு பேர் ஏ டேஷ் ஓன்னு எடுத்துக்கங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள்ல இருந்து ட்ரையாங்கிள் ஏ டேஷ் ஓன்னு எடுத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள்ல இருந்து tan ஆல்பா ஈக்குவல் என்ன வரும்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு h பை டின்னு எடுத்துங்க. ஆல்பா வந்து வெரி ஸ்மால் எடுத்துட்டீங்கன்னா இப்போ tan ஆல்பான்றது ஆல்பா வந்துடும். ஆல்பா ஈக்குவல் h பை டி அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா மேக்னிஃபைங் பவரை டிஃபைன் பண்ண போறோம். நமக்கு ஆல்பா கிடைச்சிருச்சு. ஆல்பான்றது என்னது? angle subtended by the object at least distance of distinct vision at naked eye தெரிஞ்சிருச்சு. பீட்டான்றது angle subtended by the final image with optical instrument at eye தான் பீட்டா. இது ரெண்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ மேக்னிஃபைங் பவருக்கு வந்து பீட்டா பை ஆல்பான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. பீட்டா வந்து எவ்வளவு பாருங்க, சாரி பீட்டா வந்து h பை யூ நாட் தரப்போ அப்படின்னு போட்டுடலாம். டிவைட் பை ஆல்பா பரப்ப h பை டின்னு கிடைக்குது. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த h கேன்சல் பண்ணிடலாம். இந்த டி வந்து மேலே போயிருமா? சரி, அப்போ மேக்னிஃபைங் பவர் என்ன வருது பாருங்க, டி பை யூ நாட். டி பை யூன்னு கூட சும்மா அஸ்யூம் பண்ணிக்கணும், ஒரே ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ மேக்னிஃபைங் பவர் ஆஃப் ஏ சிம்பிள் மைக்ரோஸ்கோப். சார் நல்லா கவனிங்க, மேக்னிஃபைங் பவர் ஆஃப் ஏ சிம்பிள் மைக்ரோஸ்கோப் என்ன வரும் பார்த்தீங்கன்னா டி பை யூ அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மேக்னிஃபைங் பவர் ஆஃப் ஏ சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து ஃபார்முலா வந்து டி பை யூ. அதாவது டி என்றது லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன், யூ என்றது வந்து
ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா மேக்னிஃபைங் பவர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா மேக்னிஃபைங் பவர் டிபெண்ட்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகே, புரியுதுங்களா? இப்போ பெரும்பாலுமே நமக்கு கொஸ்டின் மேக்னிஃபைங் பவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை கொடுத்து கேட்குற மாதிரி கேட்கலாம். ஆனா பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்னிஃபைங் பவர் எப்படி கேட்பாங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு ஃபைனலா இமேஜ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த இமேஜ் வந்து எய்தர் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் டிவிஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா இன்ஃபைனைட்ல இருக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த ரெண்டு டிஃபரெண்ட் பொசிஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம் நமக்கு. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இமேஜ் வந்து லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் டிவிஷன்ல இருக்கலாம், இல்லைன்னா இன்ஃபினிட்ல இருக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இமேஜ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டின்னு எடுத்து பண்ணுவோம். இமேஜ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி அட் இன்ஃபினிட்டி. இமேஜ் வந்து இன்ஃபினிட்ல ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு மேக்னிஃபைங் பவர் என்ன வரும் அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னு என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து ஒரு லென்ஸ் இங்க இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிப்பா. இப்போ வந்து என்ன பண்றேன், இதுதான் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், சாரி பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு எடுத்துங்க. இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்றேன். இமேஜ் வந்து இன்ஃபினிட்டில நமக்கு தெரியணும்னா அந்த ஆப்ஜெக்ட் எங்க இருந்திருக்கணும், அட் பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல இருந்திருக்கணும். அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருந்திருக்கணும், ஃபோக்கல் லெங்தா இருந்திருக்கணும். அப்படிதானப்பா? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நம்ம ஃபோக்கல் லெங்த் பிளேஸ் பண்ணாதான் என்ன ஆகணும், ஃபோக்கஸ்ல பிளேஸ் பண்ணாதான் இமேஜ் ஃபார்ம்ல வந்து என்ன எங்க தெரிஞ்ச மாதிரி இருக்கும், இன்ஃபினிட்ல வந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ரெண்டு லைட் ரே எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு லைட் ரே எடுத்துக்கோன்னா இப்படி என்ன வரும்னா இந்த ரெண்டு லைட் ரேவும் நமக்கு எப்படி தெரியுதுன்னா இப்படி வர்றது வந்து இது பிரின்சிபல் ஃபோக்கஸ் எடுத்துக்கணும் பேரலா வர மாதிரி தெரியும். அப்போ இந்த லைட் ரேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோம் வச்சுங்க இன்ஃபினிட்ல இருந்து வந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இன்ஃபினிட்ல இருந்து வந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து இமேஜ் வந்து இன்ஃபினிட்டில ஃபார்ம் ஆகுது. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. அதாவது ஆப்ஜெக்ட் வந்து எங்க பிளேஸ் பண்றீங்கன்னா ஃபோக்கஸ்ல சொல்லியிருக்கு, ஜஸ்ட் லெஸ் தென் ஃபோக்கஸ் அப்படின்னு பிளேஸ் பண்ணுங்க. இது ஆப்டிகல் சென்டர். ஜஸ்ட் லெஸ் தென் ஃபோக்கஸ்ல பிளேஸ் பண்ணாதான் வெர்ச்சுவல் இமேஜ் அண்ட் இன்ஃபினிட்ல ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபோக்கஸை கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டா கூட ரியல் இமேஜ் அதர் சைடு வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா வித்தவுட் ஸ்கிரீன் இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி நம்ம வந்து வெர்ச்சுவல் இமேஜை தான் பார்க்கணும். அதனால அட் ஃபோக்கஸ்ல பிளேஸ் பண்ணா இன்ஃபினிட்ல ஃபார்ம் ஆகுது. இருந்தாலும் இப்போ வந்து சப்போஸ் ஃபோக்கல் லெங்த் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் பிளேஸ் வந்து 9.9999 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சீங்கன்னா ஜஸ்ட் லெஸ் தென் ஃபோக்கஸ் வந்துடும். அப்போ வந்து பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்டிகல் சென்டர் வரதுனால இன்ஃபினிட்ல இமேஜ் வெர்ச்சுவல் அண்ட் எரக்ட் வர மாதிரியே இருந்துரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரி, இந்த கேஸ்ல மேக்னிஃபைங் பவர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மேக்னிஃபைங் பவருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்ப்பா, டி பை யூ தானே பார்த்தோம். அப்போ யூ வந்து எங்க பிளேஸ் பண்ணா நமக்கு வந்து இமேஜ் வந்து இன்ஃபினிட்ல ஃபார்ம் ஆகுது, யூ வந்து எஃப்ல பிளேஸ் பண்ணோம். அப்படின்னா மேக்னிஃபைங் பவர் ஆஃப் ஏ சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வென் ஆப்ஜெக்ட் இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி அப்படின்னு வரும்போது அதுக்கு வந்து ஃபார்முலா பாருங்க டி பை எஃப் அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். ஓகேவா? இதுதான் மேக்னிஃபைங் பவர் ஆஃப் ஏ லென்ஸ் when image is formed at infinity. So இந்த கேஸ்ல வந்து மேக்னிஃபைங் பவர் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபோக்கல் லெங்த். ஃபோக்கல் லெங்த் மாறிட்டே இருந்துச்சுன்னா மேக்னிஃபைங் பவர் மாறிட்டே இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரிப்பா. சப்போஸ் வந்து நமக்கு ஃபோக்கல் லெங்த் ஆஃப் தி லென்ஸ் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தி மேக்னிஃபைங் பவர் ஆஃப் ஏ சிம்பிள் மைக்ரோஸ்கோப் when image is formed at infinity அப்படின்னு கேட்டாங்கன்னா m is equal to d வேல்யூ 25 சப்ஸ்டிட் பண்ணிக்கணும், f வந்து 5 சப்ஸ்டிட் பண்ணி கேன்சல் பண்ணீங்கன்னா 5 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். அப்படின்னு என்ன மீனிங் சொல்லுங்க? அதாவது இமேஜ் வந்து அதனுடைய சைஸ் வந்து ஆக்சுவல் சைஸோட 5 டைம்ஸ் தெரியுற மாதிரி நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா வித்தவுட் ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிற போது தெரியிற சைஸை விட 5 டைம்ஸ் சைஸ் பெருசா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, இமேஜ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டின்னு சாதாரணமா சொல்லாம வேற மாதிரி கூட சொல்லலாம். அட் நார்மல் ஐ அப்படின்னு சொல்லலாம். நார்மல் ஐ பொசிஷன். நார்மல் ஐ பொசிஷன்னாவே என்ன சொல்லுங்க, நார்மல் ஐ பொசிஷன்னாவே இன்ஃபினிட்டி. பெரும்பாலுமே நம்ம நார்மல் ஐ பொசிஷன் தூரத்துல இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் பார்ப்போம், பக்கத்துல வச்சு பார்க்க மாட்டோம். இல்லைன்னா ரிலாக்ஸ்டு ஐ பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலாக்ஸ்டு ஐ பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலாக்ஸ்டு ஐல பாக்குறோம்னா வந்து அதாவது நார்மல் டிஸ்டன்ஸ்ன்றது இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் வந்து பாக்குற மாதிரி ரிலாக்ஸ்டு ஐன்னா எப்பவுமே நம்ம கிட்ட வச்சு பார்த்தோம்னா ஸ்ட்ரெயின்டா இருக்கும். அப்படித்தானே? ஸ்ட்ரெயின்டா இருக்கும். ரிலாக்ஸ்டுனா தூரமா இமேஜ் இருந்தா தான் நம்மளால வந்து ரிலாக்ஸ்டா பார்க்க முடியும். ஸோ இமேஜ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டின்னு கொடுக்காம ரிலாக்ஸ்டு ஐ பொசிஷன், நார்மல் பொசிஷன் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா சொன்னா நீங்க என்ன எடுத்துக்கணும், இமேஜ் வந்து ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டின்னு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்ப இமேஜ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டிக்கு மேக்னிஃபையிங் பவர் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து டி பை எஃப்னு வந்திருக்கு. ஜெனரல் ஃபார்முலா ஃபார் மேக்னிஃபையிங் பவர் வந்து சம் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்திருந்தா டி பை யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டை வந்து இன் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் டிவிஷன்ல பிளேஸ் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிங்க. சாரி, ஆப்ஜெக்ட் வந்து யூல தான் இருக்கு. இமேஜ் ஃபார்ம்டு வந்து அட் இன்ஃபினிட்டி. இமேஜ் ஃபார்ம்ஸ் அட் இன்ஃபினிட்டின்னு எடுத்துங்க. இமேஜ் ஃபார்ம்டு அட் இன்ஃபினிட்டி பார்த்தாச்சு இல்லையா?
இங்க தான் இன்ஃபினிட்டி பார்த்தாச்சு. இப்போ இமேஜ் ஃபார்ம்ட் அட் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் எடுத்துக்கலாம். இமேஜ் ஃபார்ம்ட் அட் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் எடுத்துக்கலாம். அப்ப இந்த டயகிராம்ல இமேஜ் இங்க ஃபார்ம் ஆனது. இந்த இமேஜ் வந்து எங்க ஃபார்ம் ஆயிருக்குன்னா நம்ம d டிஸ்டன்ஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாமா? அப்ப v = -d. சரிங்களா? அதான் சைன் கன்வென்ஷன் போடுறோம். அப்போ வந்து v -d ன்னு போட்டோம்னா u வந்து -u ன்னு வந்துரும். ஓகேங்களா? நமக்கு லென்ஸ் ஃபார்முலா தெரியலையா? 1/f = 1/v - 1/u தெரியும் இல்லையா? அப்போ v பிளேஸ்ல என்ன போடுறோம் பாருங்க. இது புரிஞ்சுங்களா? அதாவது இமேஜ் வந்து இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது? அட் d ல ஃபார்ம் ஆகுது. அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் -d ன்னு எடுத்துக்கிறோம். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் -u ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ லென்ஸ் ஃபார்முலா 1/f = 1/v - 1/u இருக்கு. அப்ப இந்த v வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நம்ம மேக்னிஃபைங் பவரை கொண்டு வரலாம் பாருங்க. எப்படி கொண்டு வரணும்னா லென்ஸ் ஃபார்முலா வந்து 1/f = 1/v - 1/u. இது புரிஞ்சிருச்சு. அப்போ v = என்ன பண்ணணும்? -d ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த ஃபார்முலா எடுத்துங்க. அப்போ 1/f = 1/-d. இங்க -1/u வந்து -u அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த -1/d லெஃப்ட் சைடுல போயிடுச்சுன்னா இது மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் தானே இருக்கு. ஸோ தட் 1/u = என்ன வருது பாருங்க? 1/d + 1/f ன்னு வருதா? ஓகே, 1/d + 1/f ன்னு வந்திருக்கு. இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் d ல மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை தி ஈக்குவேஷன் பை d. மல்டிப்ளை தி ஈக்குவேஷன் பை d அப்படின்னு போட்டீங்கன்னா அப்ப d/u = என்ன வருது? 1 + d/d வந்து 1 ன்னு வந்துரும். இங்க d/f ன்னு வந்துருது. ஓகேவா? அப்ப d/u ன்றது என்ன சொல்லுங்க? மேக்னிஃபையிங் பவர். அதாவது மேக்னிஃபையிங் பவர் ஆஃப் a சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் தானே d/u தானே வரும். அப்படின்னா மேக்னிஃபையிங் பவருக்கு என்ன வரும் பாருங்க? d/u என்ன வருது? 1 + d/f. இது வந்து இந்த மேக்னிஃபையிங் பவர் எந்த கேஸ்ல நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம்? இமேஜ் ஃபார்ம்ட் அட் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன். அப்ப இமேஜ் வந்து ஃபார்ம்ட் அட் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு மேக்னிஃபையிங் பவர் பாருங்க 1 + d/f ன்னு எடுத்துக்கிறோம். ஒருவேளை நமக்கு ஃபோக்கல் லெங்த் ஆஃப் தி லென்ஸ் வந்து 5 cm கொடுத்து வாட் இஸ் தி மேக்னிஃபையிங் பவர் ஆஃப் ஏ சிம்பிள் மைக்ரோஸ்கோப் when image formed at least distance of distinct vision ன்னா 1 + d/f ன்னு போடணும். d வந்து 25 தானேப்பா, டிவைட் பை f கொடுத்த வேல்யூ 5 ன்னு போட்டோம்னா 25 5 கேன்சல் பண்ணா என்ன வரும்? அது 5 வரும். ஸோ தட் 1 + 5 ன்னு போட்டீங்கன்னா 6 அப்படி கிடைக்குது. அதாவது ரொம்ப பக்கத்துல இருக்கும்போது மேக்னிஃபிகேஷன் அதிகமா தான் இருக்கும், ஆனா ஸ்ட்ரெயின்டு பொசிஷனா இருக்கும். அப்போ இமேஜ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டிக்கு எப்படி நார்மல் பொசிஷன் ரிலாக்ஸ்டு பொசிஷன் சொன்னோமோ அந்த மாதிரி இமேஜ் ஃபார்ம்ட் அட் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷனுக்கு வேற மாதிரி என்ன சொல்லலாம்? ஸ்ட்ரெயின்டு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரெயின்டு பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ வந்து நம்ம மேக்னிஃபையிங் பவர் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் பார்த்துட்டோம். இப்போ இந்த மேக்னிஃபையிங் பவர் வந்து நமக்கு அந்த அளவுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி தெரியல. அதனால கொஞ்சம் மேக்னிஃபையிங் பவர் கொஞ்சம் கூட வேணும் நமக்கு. அதனால என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ்ல நிறைய லென்சஸை கம்பைன் பண்ணும்போது இந்த மாதிரி லென்சஸ் கம்பைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் M1, செகண்டுக்கு M2, தேர்டுக்கு M3 எடுத்தோம்னா ரிசல்டன்ட் மேக்னிஃபிகேஷன் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் லென்சஸ்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ வந்து சம் அடிஷனல் லென்ஸ் எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு மேக்னிஃபிகேஷன் கூடிரும். அதனால வந்து கொஞ்சம் அடிஷனல் லென்ஸ் எடுத்து பண்ண போறேன். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போறது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இதை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 லென்ஸ் இருக்கும். ஒரு லென்ஸ் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணுவோம். இன்னொரு லென்ஸை வந்து நம்ம ஐ கிட்ட வச்சு நம்ம பார்ப்போம். அதனால என்ன சொல்றேன்னா இந்த லென்ஸ் வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ன்னு சொல்றோம். ஆப்ஜெக்ட் பக்கத்துல வைக்கிற லென்ஸை வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ன்னு சொல்லிடும். ஐ பக்கத்துல இருக்குது ஐ லென்ஸ் இல்லைன்னா ஐ பீஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஐ பீஸ் இல்லைன்னா ஐ லென்ஸ்ன்னு சொல்லிக்குவோம். இந்த 2 லென்ஸுக்குமே நம்ம எப்படி வச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, கோஆக்சியல் பிரின்சிபல் ஆக்சிஸா இருக்கும் இப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஐ லென்ஸும் இந்த இந்த ஆப்ஜெக்ட் லென்ஸும் இந்த ஐ லென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து f0ன்னு எடுத்துக்கிறோம். ஐ லென்ஸோட ஃபோக்கல் லென்த் நம்ம fe-ன்னு எடுத்துக்கிறோம். ஐ லென்ஸோட ஃபோக்கல் லென்த் fe-ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு லென்ஸுமே என்ன பண்ணுவோம்னா ஒரு கோஆக்சியல் டியூப்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம். 2 கோஆக்சியல் டியூப்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இது இந்த ஐ லென்ஸை ஒரு கோஆக்சியல் இந்த டியூப், அதாவது ஐ லென்ஸ் ஒரு டியூப்லயும் இந்த ஆப்ஜெக்ட் லென்ஸ் ஒரு டியூப்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம். ரெண்டுத்துக்குமே ஒரே ஆக்சிஸ் இருக்கிற மாதிரி செட் பண்ணிப்போம். ஆனா இந்த 2 டியூபை வந்து ஒரு பீனியன் ட்ராக் அரேஞ்ச்மெண்ட்னு ஒன்று இருக்கும், அதுல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருப்போம். இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த ஆப்ஜெக்ட் லென்ஸும் ஐ லென்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். இப்படிதான் மைக்ரோஸ்கோப் செட்டப் இருக்கும், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணோம்னா சும்மா இந்த டியூப் இல்லாத மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுன்றதுனால
இப்போ வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்டை தான் பார்க்க போறோம், தூரமா இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்க போறது இல்லை. அதனால இந்த ஆப்ஜெக்ட் லென்ஸ் உடைய ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கணும்னா எஃப் நாட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். ஏன் ஆப்ஜெக்ட் லென்ஸ் உடைய ஃபோக்கல் லென்த் கம்மியா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து நியரா தான், கிட்ட தான் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். ஆப்ஜெக்ட் கிட்ட தான் பிளேஸ் பண்ண போறோம். ஏன்னா மைக்ரோஸ்கோப் கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்ட் தானே பார்க்க போறோம். ஒருவேளை இந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட் அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அப்ப என்ன ஆயிரும், விர்ச்சுவல் இமேஜா ஃபார்ம் ஆயிரும், ரியல் இமேஜ் வரணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட் ரொம்ப கம்மியா எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து நான் எஃப் நாட்னு எடுத்துக்கிறேன், இது வந்து 2f நாட்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், ஆப்ஜெக்ட் கிடையாது, இது ஆப்ஜெக்டிவ். இந்த லென்ஸ் வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், சரிங்களா? இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு ஃப்ரண்ட்ல ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பிட்வீன் 2f0 அண்ட் f0 இருக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆப்ஜெக்டிவ் டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், அதை வந்து u0ன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் என்ன எடுக்கிறேன், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ரே டயக்ராம் வரையலாம். ரே டயக்ராம் எப்பவுமே எப்படி வரைவோம், ரெண்டு ரே எடுத்துக்கும். ஒரு ரே வந்து பாசஸ் parallel to principal axis, இன்னொரு ரே எப்படி எடுப்போம், பாசஸ் through ஆப்டிக்கல் சென்டர் அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்குவோம். ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி ரெண்டு ரே எடுத்திருக்கோம். இது ஒரு ரே, இது ஒரு ரே எடுத்திருக்கேன். சரி, ஆப்டிக்கல் சென்டர் வழியா பாஸ் ஆகிற லைட்ல வந்து ரிஃப்ராக்ட் ஆகாது, அதாவது டிவியேட் ஆகாது, அப்படியே வருது. ஆனா வந்து உங்களுக்கு பேரலா பாஸ் ஆகுதுல, இது வந்து என்ன ஆகும், உங்களுக்கு பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா இப்படி பாஸ் ஆயிருக்கும். அப்போ இமேஜ் வந்து ஃபைனலா நமக்கு எங்க கிடைச்சிருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல கிடைக்குது. இமேஜ் வந்து இந்த இடத்துல கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இமேஜ் இங்க கிடைக்குது. ஸோ இது வந்து ஃபைனலா இமேஜ் ஃபார்ம்டு பை தி ஆப்ஜெக்ட் லென்ஸ். ஸோ இங்க இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, எப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, இது வந்து சும்மா ஏஏ டேஷ்னு எடுத்துங்க. இது வந்து h0, ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இது வந்து என்ன பண்ணலாம்னா ஹைன்னு எடுத்துக்கிட்டு ஹைட் ஆஃப் தி இமேஜ், இது வந்து சும்மா பிபி டேஷ்னு எடுத்துங்க. ஓகே, புரிஞ்சிருக்கு? இந்த லெங்த், அதாவது இமேஜ் ஃபார்ம்டு பை தி ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த லெங்த்தை v0ன்னு எடுத்துக்கலாம். v0ன்றது இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்னு எடுத்துங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு இல்லையா, இந்த இமேஜ் வந்து இந்த ஐ லென்ஸுக்கு வந்து என்னவா ஆக்ட் ஆகும்னா ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் ஐ லென்ஸை மட்டும் கொஞ்சம் பெருசா வரையறது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் பாருங்க. எப்படி எடுத்திருக்கு ஐ லென்ஸ். ஓகேங்களா? சரிப்பா, இப்போ வந்து நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து இந்த இமேஜ் ப்ரொடியூஸ் பை ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜ் வந்து ஐ லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகும். அப்போ இந்த இமேஜ்ல இருந்து ஒரு சும்மா ஒரு ரெண்டு லைட் ரே நம்ம இஷ்டத்துக்கு எந்த டைரக்ஷன்ல எடுத்துக்கலாம். இப்படி வர மாதிரி லைட் எடுத்துக்கிறேன் நான். ஒரு லைட் ரே வந்து parallel to principal axis இருக்கு, இன்னொரு லைட் வந்து passes through optical center அப்படின்னு வருதுன்னு. சும்மா இது ஆப்டிகல் சென்டர் வழியா பாஸ் ஆயிருக்க மாதிரி அசியூம் பண்ணிப்பா. இப்போ வந்து உங்களுக்கு என்ன புரியணும், ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. அதாவது லைட் ரே வந்து passes through principal axis இருக்கிறது இப்படி வந்திருக்கும். ஓகே, இப்போ இங்க ஆக்சுவலா நான் இந்த இமேஜ் ஃபார்ம்டு பை தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கு இல்லையா, அது எங்க வர மாதிரி செட் பண்ணியிருக்கேன்னா பிட்வீன் ஃபோக்கஸ், அதாவது இப்போ வந்து இங்க வந்து எஃப்இன்னு வச்சுங்க. அதாவது பிட்வீன் ஃபோக்கஸ் ஆஃப் தி ஐ லென்ஸுக்கும் ஆப்டிகல் சென்டர் ஆஃப் தி ஐ லென்ஸுக்கும் சென்டர்ல வர மாதிரி செட் பண்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கிங்க. இப்படி இருந்தா உங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்கும், லைட் ரேஸ் டைவர்ஜிங்கா இருக்கும். அப்படின்னா இந்த டைவர்ஜிங்கா இருக்கிறத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணணும் வச்சுங்க. இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோம்னா இமேஜ் வந்து இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இமேஜ் வந்து இப்படி வந்திருக்கு, இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபைனல் இமேஜ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரிப்பா, அப்போ ஃபைனல் இமேஜ் இங்க ஃபார்ம் ஆயிருக்குன்னா அப்போ ஃபைனலா இமேஜ் லெங்த் வந்து இவ்வளவு இந்த மாதிரி தெரியும் நமக்கு. இதுதான் ஃபைனல் இமேஜ் லெங்த் மாதிரி தெரிஞ்சிருக்கும். இது சும்மா சிசி டேஷ்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் பாத்தீங்கன்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஐ லென்ஸ். இதுதான் இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஐ லென்ஸ்னு எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து என்ன பண்றோம், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஐ லென்ஸ். ஏன்னா ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பிளேஸ் பண்ணிருக்க ஏஏ டேஷ், அந்த டிஸ்டன்ஸ் வந்து u0 ஃப்ரம் தி ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இமேஜ் ஃபார்ம் பண்ணுது இல்லையா, இது இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இந்த இமேஜ் ஃபார்ம்டு பை தி ஆப்ஜெக்ட் வந்து ஆக்ட் ஆஸ் ஏ ஆப்ஜெக்ட் ஃபார் ஐ லென்ஸ்னு வரும். ஸோ தட் இது வந்து என்ன பண்றோம், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃபார் ஐ லென்ஸ்னு எடுத்துக்கிறோம். அடுத்து ஃபைனலா இமேஜ் வந்து ஒரு இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கும், இது இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஐ லென்ஸ்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ வந்து நம்ம மேக்னிஃபையிங் பவர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்க்கு. அப்போ மேக்னிஃபையிங் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா பீட்டா பை ஆல்பான்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆல்பா கண்டுபிடிக்கிறேன். ஆல்பாக்கு டெஃபினிஷன் என்ன சொல்லுங்க, அதாவது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் டிவிஷன்ல நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பிளேஸ் பண்ணிட்டோம்னா அப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு ஆங்கிள் சப்டெண்டட் அட் ஐன்னு வருது இல்லையா, இது ஐன்னு எடுக்கிறோம். இது வந்து லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் டிவிஷன் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஆங்கிள் சப்டெண்டட் பை தி ஆப்ஜெக்ட் அட் ஐ இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம ஆல்பான்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, இது ஆல்பான்னு எடுத்துக்கணும். இது ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் h0ன்னு எடுத்துங்க.
உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், என்ன தெரியும் பாத்தீங்கன்னா tan ஆல்பா ஈக்குவல் டு ஆல்பா என்ன ஆங்கிள் ஸ்மாலா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ வந்து ஆல்பா இஸ் ஈக்குவல் டு h0/d அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். ஆல்பா கிடைச்சிருச்சு. இப்போ பீட்டா நமக்கு வேணும். அப்ப பீட்டா பார்த்தோம்னா ஐ வந்து எங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம், இங்க தான். அதாவது இங்க தான் ஐ பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபைனலா இமேஜ் ஃபார்ம்டு பை ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சப்டெண்ட் பண்ற ஆங்கிள் எவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் தான் ஃபைனலா ஆங்கிள் சப்டெண்டட் பை தி ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுதான் நம்ம பீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை பீட்டா எடுத்துக்கணும், வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் இது பீட்டான்னு வந்து. ஸோ இப்போ ட்ரையாங்கிள் நம்ம என்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் சும்மா வேணும்னா ஓன்னு எடுத்துங்க, ஓபிபி டேஷ்னு எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் ஓபிபி டேஷ்னு எடுத்துக்கிறேன்ப்பா. ஓபிபி டேஷ் எடுத்தோம்னா இதுல வந்து என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கவனிங்க. ஓபிபி டேஷ்ல வந்து இந்த பீட்டா tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு tan பீட்டா ஈக்குவல் டு hi/ue ன்னு கிடைக்குது. hi/ue ன்னு கிடைக்குது. புரியுதுங்களா? இதுதான் வந்து tan பீட்டா வந்து பீட்டா எடுக்கிறேன், ஏன்னா ஆங்கிள் ஸ்மால்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பீட்டா கிடைச்சிருச்சு. ஸோ மேக்னிஃபைங் பவருக்கு என்ன ஃபார்முலா, பீட்டா பை ஆல்பா அப்படின்னு எடுத்துக்கிறோம். பீட்டா பை ஆல்பான்னு எடுத்தீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க. பீட்டா பை ஆல்பா வந்து என்ன வருது, பீட்டா வந்து hi/ue ன்னு வருது. ஆல்பா வந்து என்ன வருது பாருங்க, h0/d ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? சரி, இது எப்படி எழுதலாம் மேக்னிஃபைங் பவர் பாருங்க. image distance by image size by object size into d/ue. ஏன்னா இந்த d வந்து மேல போயிடும். இதுதான் வந்து நமக்கு என்ன சொல்லுங்க மேக்னிஃபைங் பவர் ஆஃப் ஏ மைக்ரோஸ்கோப். ஸோ மேக்னிஃபைங் பவர் ஆஃப் ஏ மைக்ரோஸ்கோப் வந்து என்ன வருது பாருங்க, image size by object size into d/ue அப்படின்னு வந்திருக்கு. image size by object size தான் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஏ ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். d/ue தான் வந்து மேக்னிஃபைங் பவர் ஆஃப் ஏ ஐ லென்ஸ். அப்ப மேக்னிஃபைங் பவர் ஆஃப் ஏ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், லீனியர் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இன்டு மேக்னிஃபைங் பவர் ஆஃப் ஐ பீஸ்னு எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு மேக்னிஃபிகேஷன் லீனியர் மேக்னிஃபிகேஷன் என்ன ஃபார்முலா தெரியும், hi/h0 தெரியும். இன்னொரு ஃபார்முலா வந்து இமேஜ் மைனஸ் ஆஃப் இமேஜ் டிஸ்டன்ஸ் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். இது வந்து ஏன் நாட் போடுறேன்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு போடுறேன், அதனாலதான். அப்போ m0 பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா -v0/u0 சப்ஸ்டிட் பண்ணிட்டு இன்டு d/ue நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து மேக்னிஃபைங் பவர் ஆஃப் ஏ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன சொல்லுங்க, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஐ லென்ஸ், லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டன்ட் டிவிஷன். இந்த ஃபார்முலா வருது. இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இமேஜ் சைஸ் பை ஆப்ஜெக்ட் சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஐ லென்ஸ்க்கும் இந்த ஃபார்முலா நம்ம கொண்டு வந்திருக்கோம். இங்க மைனஸ் இண்டிகேட்ஸ் தட் ஃபைனலா வந்து இமேஜ் வந்து இன்வெர்ட்டடா இருக்கு. ஓகேங்களா? சோ உங்களுக்கு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் உடைய மேக்னிஃபைங் ஃபார்முலா புரிஞ்சிருச்சு. இதுல லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டன்ட் டிவிஷன் இல்ல மேக்னிஃபைங் பவரும், அடுத்து இன்ஃபினிட்ல இமேஜ் ஃபார்ம் ஆகுது மேக்னிஃபைங் பவர், அதுவும் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே டெலிஸ்கோப்பும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம்ப்பா.